கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை திமுக இன்று அறிவிக்க வாய்ப்பு. திமுக வேட்பாளர்கள் பட்டியலை நாளை வெளியிடவும் திமுக தலைமை திட்டம். அதிமுக சார்பில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் இன்று அறிவிக்க வாய்ப்பு. நேற்று 23 பேர் அடங்கிய முதல் பட்டியல் வெளியான நிலையில் இன்று மீதமுள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கலாம் என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை. சென்னையில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆலோசனை. பாஜக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் குறித்து நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. வேட்பாளர் பெயர், தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். சென்னையில் நாளை மறுதினம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். வரும் சனிக்கிழமை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் என 5 தொகுதிகளில் பரப்புரை செய்ய விஜய் திட்டம். நாளை நடைபெறும் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வேட்பாளர்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. நாளையே மதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கியதால் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அதிருப்தி. கூட்டணியில் நீடிக்கலாமா என்பது குறித்து இன்று மாலை முக்கிய அறிவிப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் தலைமைக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கடும் கண்டனம். காங்கிரஸ் வேட்பாளர்களை வாபஸ் பெறுவது குறித்து இன்று வரை முடிவு எடுக்காததால் வேட்பாளர்களை அறிவித்ததாக திருமாவளவன் விளக்கம். புதுச்சேரியில் 411 வேட்புமனுக்கள் ஏற்பு, 103 மனுக்கள் நிராகரிப்பு. இன்று இரவிற்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தகவல். தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தால்தான் அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக தொகுதி ஒதுக்கீடு என எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை என்று மிக தெளிவாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்று 13,670 ரூபாய்க்கும், சவரன் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. ஆந்திர மாநிலம் மார்காபுரம் அருகே தனியார் பேருந்து டிப்பர் லாரி மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. கவலைக்கிடமான நிலையில் பலர் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. விசைப்படகையும் பறிமுதல் செய்ததால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பு. கூடலூர் அருகே கோழிப்பாலம் பகுதியில் வீட்டு வாயிலில் இருந்த வளர்ப்பு பிராணியை கவ்வி சென்ற சிறுத்தை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நாயை வேட்டையாடி சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. கொடைக்கானலில் பேரிஜங்கேரி பகுதிகளில் முகாமிட்ட யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றன. தற்காலிகமாக மூடப்பட்ட பேரிஜம் ஏரிக்கு செல்ல இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஈரானின் இஸ்பஹான் பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமழை. ஆயுத கிடங்கு உட்கட்டமைப்புகளை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் தகவல். வங்கதேசத்தின் ராஜ்பாரி அருகே ஆற்றை கடக்க முயன்றபோது பேருந்து கவிழ்ந்ததில் 23 பேர் பலி. ஆற்றில் பலர் மாயமானதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம். ஐபிஎல் தொடரில் 10 அணிகளின் கேப்டன்களுடன் பிசிசிஐ அதிகாரிகள் ஆலோசனை. இம்பாக்ட் வீரர் விதிமுறைக்கு 10 அணி கேப்டன்களும் எதிர்ப்பு.
கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த கேப்டன்களில் ஒருவர் மகேந்திர சிங் தோனி. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி புகழாரம்.